எல்லாரையும் நம்முடைய விவாத களங்களை சந்தித்திருக்கிறோம். இந்த மாதிரி விவாதங்கள் மாத்திரமில்ல, இந்த சமுதாயத்துக்கு எதிராக எத்தனை அவதூறு பிரச்சாரங்கள் நடத்தப்படுகிற சங் பரிவார கும்பல்களால் குண்டு வச்சுட்டு நம்ம மேல போடுறான், அவன் குண்டு வைக்கிறான், நம்ம பள்ளி வாசல்ல வந்து வைக்கிறான், அந்த பள்ளியை நம்ம மேல போடுறான்னு. இதுக்கு நீங்கள் விவாதத்துக்கு அழைத்தீர்களா? நாங்கள் அழைச்சோமே. நாங்கள் ராமகோபாலனை அழைத்திருக்கிறோம், நாங்கள் இல கணேசனை அழைத்திருக்கிறோம். இல்ல அவர் ரொம்ப இன்டெலெக்சுவல், அவர் வேணா வேற கூட்டிட்டு வாங்குறாங்க. அப்ப என்ன பண்றான்னு கேட்டா, அவங்க தௌஹீத் ஜமாத்னா ரொம்ப கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஆக்கி இருக்கிறான். யார கேட்கிறோம்? குண்டு வச்சது விவாதிக்கணுங்கிற தீவிரவாதிங்கிறியா? நீ வச்ச நான் வச்ச விவரம் தெரியாது பேப்பர்லாம் அவங்க கையில இருக்குன்னு சொல்லி பொய்களையும் புழுகு மூட்டையும் அவித்து விட்டு பிற சமுதாய மக்கள் மத்தியில கசப்பை உண்டாக்க பாக்குறியா? இங்க வாடா, ஒவ்வொரு குண்டையும் யார் வச்சான்னு டிக்ளேர் பண்ணி சொல்லுவோம், ஆதாரத்தை வர்றியா அப்படின்னு. குண்டு வச்சது யாருன்னு விவாதத்துக்கு வாடா மாட்டேங்கிறான். பாபர் மசூதி வந்து கோயிலா இருந்துச்சு, அதை இடிச்சு விட்டு பாபர் பள்ளியாசல கட்டினார்னு சொல்லிய மீடியாவுல சொல்லிய முன்னாடி சொல்ல வர்றியா? எங்க ஜமாத்து முன்னாடி விவாதிக்க வர்றியான்னு சொல்லி அதை கேட்ட வந்தாங்க. இப்பவும் சேலஞ்ச், இப்பவும் சவால், இப்பவும் அந்த மாதிரி சங் பரிவார கும்பல் நாங்க தான் தீவிரவாதிங்கிறியா? யார் தீவிரவாதி விவாதம் பண்ணுவோமா? நாங்க தான் குண்டு வச்சோங்கிறியா? யார் குண்டு வச்சான்னு விவாதம் பண்ணுவோமா? பள்ளிவாசலை இடிச்சு கோயிலை இடிச்சாண்டு இடிச்சு பள்ளிவாசல் கட்டினாங்கிறியா? அது உண்மையா பொய்யாண்டு விவாதிப்போமா? இன்றைக்கு வரைக்கும் மார்க்க விஷயங்கள் மாத்திரமல்ல, சமுதாயத்திற்கு எதிராக சுமத்தப்படுகிற களங்கங்களா இருந்தாலும் வாடா பேசிக்கிறோம் கேட்கிற ஒரு இயக்கம் இருக்குதா? இல்ல. போஸ்டர் அடிச்சு ஒட்டலாம், யார் வேண்டாம் ஒட்டலாம், ராமகோபாலை கைது செய்ய போதுமா? இது அது நடவடிக்கை. அதுக்கு வேண்டாம் நீங்க ஆளுக்கு இருப்பீங்க. நேருக்கு நேர் நின்று சந்தித்து விவாத களத்தில் சந்திக்க நம்ம தயாரா இருக்கிறோமா? இந்த ஜமாத்து எப்பவும் தயாரா இருக்குது. நாங்க தான் இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கிறோம். இப்பவும் அரைகோளா சொல்றேன், அத்துமானிய வேண்டாம் கொண்டு வா. இந்த ஜமாத்து வாதத்திலே அவர்களை முறியடிக்குமே நாம சத்தியத்தில் இருக்கிறோம், நாம அசத்தியத்தில் இருக்கல. ராமகோபாலன் நேரடியாக ஏஎஸ் அலாவுதீன் அவர்கள், நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, இதை எங்க ஜமாத்தோட நேரடி வாதத்துக்கு நீங்க வர்றீங்களான்னு கேட்ட பொழுது மாட்டேன் பின்வாங்கி ஓடி இருக்கிறார். ரெக்கார்டோட வின் டிவியில ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது, பின்வாங்கி ஓடி இருக்கு. எதுக்கு சொல்றோம்? அப்ப இந்த சமுதாயத்தின் மீது களங்கம் சுமத்த வந்தா கூட நம்ம தான் களத்தில் நிற்க வேண்டியிருக்கிறது. இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பருந்துகள் தெரிந்து குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்கு தாய்கோழி எந்த மாதிரி பாடுபடுமோ அந்த மாதிரி இந்த மார்க்கம், இந்த குர்ஆன், இந்த சமுதாயம், இந்த சமுதாயத்துடைய மானம், இந்த சமுதாயத்தின் பெண்கள், இந்த சமுதாய மார்க்கத்தினுடைய கொள்கை எதுக்கு எதிராக பாய்ந்து பிராண்ட வந்தாலும் தாய்கோழிகளாக அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக, ஒரு இயக்கமாக, ஒரு ஜமாத்தாக அல்லாஹ் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை நமக்கு ஆக்கியிருக்கிறான். நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் யாராவது செஞ்சார்களான்னு பார்க்க வேண்டும். அதே மாதிரி